இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட தேர்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையில ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நல்ல ரன்ஸ் வரும். ரெண்டு டீம்லையும் நல்ல பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தென் லேட்டர் ஆக ஆக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கும். கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸ்பின்னர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃப்ரெஷ் பிச் ஆனதால் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும். தென் பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது, ஸோ பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அந்த டைமில் டியூ இருக்கும், ஸோ ரன்ஸ் அதிகமாக வரவும் சான்ஸ் இருக்குது. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் இங்கே சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் 170 அண்ட் 180 நல்ல ஸ்கோராக இருக்கும். லாஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆல்மோஸ்ட் 193 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் இங்கே 7 மேட்ச் நடந்தது. அதில் 4 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 86 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 35 டைம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 51 டைம்ஸ் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 164 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 235 ரன்ஸை CSKவும் லோவஸ்ட் ஸ்கோர் 49 ரன்ஸை RCBயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல்லோ 150 27 டைம்ஸும் 150 to 189 45 டைம்ஸும் எப்போ 90 14 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. KKR பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட்டா இல்லை குர்பாஸா. குர்பாஸுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. குர்பாஸ் வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. குர்பாஸ், ஆண்ட்ரே ரசல், நரேன், தென் மிச்சல் ஸ்டார்க் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் லெவனில் இருக்கலாம். ரமன்தீப் சிங், வைபவ் ஆராரா, சக்கரியா எல்லாம் இம்பேக்ட் பிளேயர்ஸாக உள்ள வரலாம். SRH பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏடன் மார்க்ரமா இல்லை மார்க்கோ யான்சனா. மார்க்கோ யான்சனுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. டிராவிஸ் ஹெட், மார்க்கோ யான்சன், ஹென்ரிச் கிளாசன், தென் பேட் கமின்ஸ் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் லெவனில் இருக்கலாம். மயங்க் அகர்வால், மயங்க் மார்க்கண்டே, தென் நட்ராஜன் எல்லாம் இம்பாக்ட் பிளேயர்ஸாக உள்ள வர சான்ஸ் இருக்கு. KKR விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் சீசனில் டீசெண்டாக ஆடி இருந்தார். 11 இன்னிங்ஸில் 227 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். குர்பாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், பட் செகண்ட் இன்னிங்ஸில் கிரேட்டாக ஆடுறதில்ல. லாஸ்ட் சீசன் SRHக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்லையும் டக் அவுட் ஆயிருந்தார். வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் 3 சீசனாக டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசனில் மும்பைக்கு எகென்ஸ்டாக 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. பவர் பிளேயை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். பட் எகென்ஸ்ட் SRH 5 இன்னிங்ஸில் வெறும் 38 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொல்கட்டா பிச்சிலையும் 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். வேர்ல்டு கப்பில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். தென் இன்ஜரி காரணமாக மேட்சஸ் ஆடலை. நேஷனல் கான்ட்ராக்டில் இருந்து ட்ராப் பண்ணாங்க. நல்லா பேட் பண்ண சான்ஸ் இருக்கு. குவாலிட்டி பிளேயர். எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 35 ஆவரேஜில் 421 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் இஷ்யூஸ் இருக்கு. IPLல 2 பவுன்ஸ் ரூல்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐயர் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்கு. நிதிஷ் ராணா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். சூப்பர் பிளேயர். லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடியிருந்தாரு. கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் SRHம் சூப்பராக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் 32 ஆவரேஜில் 638 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராணா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். எகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. லாஸ்ட் சீசனில் 9 இன்னிங்ஸில் 4 தடவை ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. SRHல வாஷிங்டன் சுந்தர் அண்ட் டிராவிஸ் ஹெட்னு 2 ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. ரிங்கு சிங் சூப்பர் பிளேயர். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் சீசனில் கலக்கி இருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கக்கூடிய பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஆண்ட்ரே ரசல் லாஸ்ட் சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ரீசெண்டாக T20 சீரிஸ் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இங்கே பேட்டிங்கில் 6th டவுனில் ஆடுறாரு. சம்டைம் ப்ரமோஷன் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பவர் பிளேயில் 1-2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் SRHன்னு பார்த்தா பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பட் பவுலிங்கில் 15 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சுனில் நரேன் லாஸ்ட் 2 சீசனாக கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தாலும் கிரேட்டாக இல்லை. 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான்.
ரசல் 1 or 2 ஓவர்ஸ் ஷேர் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் கம்பீர் கேகேஆர்ல ஜாயின் ஆயிருக்காரு. கம்பீரோட கேப்டன்சியில் நரேன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் 24.75 crores வாங்கப்பட்ட பிளேயர். கடைசியாக 2015 IPL ஆடினது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா T20s கிரேட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுவார். வேர்ல்டு கப் செமிஃபைனலில் இங்கே 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. சுயேஷ் சர்மா லாஸ்ட் சீசனில் சூப்பராக போல் பண்ணியிருந்தார். லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் சீசனில் 11 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் அகேன்ஸ்ட் SRH ஒரு மேட்ச் போல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 4 over கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் சீசனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர். 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயில் 1 or 2 overs போல் பண்ணுவார். தென் மிடில் ஓவர்ஸில் போல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் SRH மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் SRHல ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பேட்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹர்ஷித் ராணா லாஸ்ட் சீசனில் 6 இன்னிங்ஸ் போல் பண்ணி 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாரு. 4 over கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக போல் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். ராணாவோட 1-2 ஓவர்ஸை ரசல் ஷேர் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சக்கரியா லெஃப்ட் ஹேம் மீடியம் பேசர். லாஸ்ட் சீசனில் கிரேட்டாக போல் பண்ணலை. வைபவ் ஆராரா மீடியம் பேசர். லாஸ்ட் சீசனில் 5 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாரு. SRH விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன் சூப்பர் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. நம்பர் 4 இல்லை 5 பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் சீசனில் RCBக்கு எகென்ஸ்டா 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. சூப்பராக ஆடி இருந்தாரு. லாஸ்ட் சீசனில் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்லை. பட் இந்தியன் கண்டிஷனில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். தென் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடுவார். எப்பவும் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பவுலிங்கில் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசனில் 226 runs ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் KKR கிரேட்டா இல்லை. பட் பவர் பிளேயில் ஆடுறதால 30-35 runs வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ராகுல் திரிபாதி லாஸ்ட் சீசனில் ஒரு மாதிரி ஆவரேஜாக ஆடி இருந்தார். நல்ல பிளேயர். பழைய KKR பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அப்துல் சமாத் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர். பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. மார்க்கோ யான்சன் சூப்பர் ஆல்ரவுண்டர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 6th டவுனில் பேட்டிங் ஆடுவார். தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் சீசனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் T20sல 2 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்ல. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுவார். லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங்கில் 10 to 15 runs வரைக்கும் அடிக்க முடியும். தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. KKRல 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அகேன்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் பவர் பிளேயில் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் சீசனில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணல. அகேன்ஸ்ட் KKRம் கிரேட்டாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்கு. ஷபாஸ் அகமது பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். தென் லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் 2 over வரைக்கும் பவுல் பண்ணுவாருன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் பவுல் பண்ணாலே விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். பழைய KKR பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். பட் IPL நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. டெஸ்ட்டில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் T20sல கிரேட்டாக இல்லை. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும். புவனேஸ்வர் குமார் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். இனிஷியலாக 2-3 overs. தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். அகேன்ஸ்ட் KKRம் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. உம்ரான் மாலிக் லாஸ்ட் சீசனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. 4 over கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. மார்க்கண்டே நட்ராஜன் எல்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் 11ல் இருந்தா. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன். பேட்டர்ஸில் ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர், டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ராணா, திரிபாதி. ஆல்ரவுண்டர்ஸில் ரசல், மார்க்கோ யான்சன். பவுலர்ஸில் ஸ்டார்க், புவனேஸ்வர் குமார், தென் வருண் சக்கரவர்த்தி. கிராண்ட் லீக்ல குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, திரிபாதி, சபாஷ் அகமது, சுயேஷ் சர்மா எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யான்சன், ரசல், டிராவிஸ் ஹெட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வெங்கடேஷ் ஐயர், ராணா, திரிபாதி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.